கைஸ், இன்றைக்கி டேஷ்வினோட பர்த்டே மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே எழுந்து கொஞ்சம் நேரம் ரூம்பெல்லாம் நோண்டிட்டு இவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் போனான். ஃபஸ்ட்டு இவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தான் விஷ் வாங்கினா. விஷ் வாங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்மளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இவனுக்கு இட்லியும் சாம்பாரும் செஞ்சுட்டு நைட்டே கேசரியெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இவனை அழகாக குளிப்பாட்டி எல்லாம் போட்டு விட்டாச்சு. பிங்க் கலரில் அழகாக இருந்தான். நம்மளும் மேட்ச் பண்ணுற மாதிரி பிங்க் கலர் போட்டுக்கலாம். நானும் பிங்க் கலர் போட்டுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு தாரும் ரெடி ஆகிட்டாங்க. நேராக சர்ச் கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். நானும் தாரும் வந்து லவ் பண்ணும்போதுலேருந்து இந்த சர்ச் தான் எப்போவுமே போவோம். ஃபேவரட் சர்ச் எங்களுக்கு. ஸோ சரி நாங்கள் போயாச்சு. இவன் வந்து சர்ச் போனதும் நேராக இறங்கி அவங்க டேடி கூட தான் ஓடிட்டான். இவன் எப்படின்னா சரியான டேடி பைத்தியம். டேடி 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 டேடின்னு ரொம்ப பாசமாக இருப்பான், அஃபெக்ஷனாக இருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவங்க டேடி கூட முன்னாடி நடந்து போனால் நம்மளும் அப்படி பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு நேராக உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு உட்காந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டாக நம்மளும் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் மேங்கோ பார்த்தோம். சரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் டேஸ்ட் பண்ண கொடுத்தாரு. அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தது. சரின்னு ஒரு 2 kg வாங்கிட்டு ஈவினிங் கேக் கட்டிங் இருந்துச்சு. ஸோ ஓகே, எங்கள் ஆன்ட்டி பக்கத்தில் தான் இருக்காங்க. சரி அவங்களையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஜூலியட் ஆன்ட்டியும் போயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு நம்மளும் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் கைஸ். நெக்ஸ்ட்டு பர்த்டே கேக் கட்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.